சென்னை சிஎஸ்ஐ தூய ஜார்ஜ் பேராலயத்தில் தென்னிந்திய திருச்சபைகளின் 79வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ தூய ஜார்ஜ் பேராலயத்தில் இன்று தென்னிந்திய திருச்சபைகளின் 79வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு தேவாலய வளாகம் முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆராதனை கூட்டத்தில் பெருந்திரளான விசுவாசிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சிறப்பு ஜெபத்துடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு திருப்பாடல்கள், வேத வசனம், சிறப்பு உரைகள் ஆகியவை நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை உருவாக்கி 79 ஆண்டுகள் தொடங்குவதை முன்னிட்டு சமூக சேவைகள், கல்வி, சுகாதார துறைகளில் திருச்சபை ஆற்றிய பங்களிப்புகள் நினைவு கூறப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், தென்னிந்திய திருச்சபை நிறுவன தினத்தையும் சென்னை திருச்சபை ஆண்டு விழாவையும் நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். சமூக பிரச்சினைகளை சமாளிப்பதில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தென்னிந்திய திருச்சபை கொண்டாட்டத்திற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. செப்டம்பர் 27, 1947ஆம் ஆண்டு 4 மிக முக்கியமான பெரிய பாரம்பரியங்களான ஆங்கிலிக்கன் பாரம்பரியம், பிரெஸ்பிட்டேரியன் பாரம்பரியம், மெத்தடிஸ்ட் பாரம்பரியம், காங்கிரிகேஷனல் பாரம்பரியம் ஒன்றிணைந்து தென்னிந்திய திருச்சபை 79 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே தூய ஜார்ஜஸ் பேராலயத்திலே உருவெற்றது. சாதிய பேரிலோ, மொழி பெயரிலோ, கலாச்சாரத்தின் பெயரிலோ அல்லது ஊரின் அடிப்படையிலோ யாரும் சிதறியிருக்கக்கூடாது. அனைவரும் ஒன்றாய் வாழ வேண்டும்.